தொடர்ந்து தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று 8 திக்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்படுகின்ற தமிழர்களுக்கு வரமாய் வந்த தலைவன் அண்ணன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் தமிழ்நாடு தேர்வாணையத்திலே நடக்கிற முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட நம் உடன் பிறந்தார்களுக்காக உணர்வோடும் உறவோடும் உரிமையோடும் கூடி இந்த போராட்டத்தை பொதுக்கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திலே இன உணர்வோடும் மான உணர்வோடும் கூடியிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய நம்முடைய தம்பிகள் எத்தனையோ தலைவர்களை சந்தித்து இந்த சிக்கலை எடுத்து கூறி இதற்கொரு முடிவு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் ஒருவர் கூட அதை செய்ய முன்வரவில்லை என்று வருந்தினார்கள். இங்கே என் தம்பி தங்கைகள் மட்டுமல்ல, என் இன மக்கள், என்னரும் பெற்றோர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குக்காக நிற்பவர்கள் எப்போதும் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். ஓட்டுக்காக நிற்பவர்கள் அதையேதான் குறிவைப்பார்களே ஒழிய நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்வது, நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கைக்கானவர்கள், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தம்பிகள் நாங்கள் தலைவர்களை சந்தித்தோம் என்றார்கள். அது தவறு. நீங்கள் சந்தித்தது யாரும் தலைவர்கள் இல்லை, நாம் அப்படி நினைத்துக் கொண்டோம். அவர்கள் தரகர்கள் என்பதை இனிமேலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் உரிமையோடு பாசத்தோடு உங்களுக்கு ஒன்றை சொல்ல உங்கள் அண்ணன் விரும்புகிறேன். நான் இந்த களத்திற்கு வரும்போது எனக்கென்று முன்னவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இன்று உங்களுக்கென்று ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் திமிரும் உங்களுக்கு இருக்கும்.
என் மீனவ சொந்தங்களுக்காக பிரச்சனை என்றால் அதற்கு நாங்கள் போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்பதற்காக அல்ல. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் என்றால் அங்கே போய் அந்த போராட்டத்திலே பங்கேற்று அவர்களோடு நிற்பது என்பது அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும், அவர்களின் வாக்கை நாங்கள் பெற முடியும் என்பதற்காக அல்ல. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களோடு இணைந்து நிற்பது, அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள், எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்று நம்பி இல்லை. இப்படி இந்த நிலத்திலே எழுகிற நிகழ்கிற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஓடி ஓடி போய் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தங்கைகள், தம்பிகள் நிற்பதற்கு காரணம் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்குத்தான். அதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிக்கலையும் ஒப்புக்கு பேசுகிறவன் எவன், உளமாற பேசுகிறவன் எவன், அப்பன் செத்ததற்கு ஒப்பாரி வைப்பவன் எவன், உளமாற ஆளுகிறவன் எவன் என்று தெரியாதவன் இங்கே வாழ்வதில் அர்த்தம் இல்லை. மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து இதயத்திலிருந்து எடுத்து பேச முடியாமல் எழுதி வைத்து படிப்பவர்களால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. அண்ணல் காந்தியடிகள் என் அருமை தம்பி தங்கைகளே, எந்த ஒரு வார்த்தையும் நீ வாயிலிருந்து எடுத்து பேசாதே, உதட்டிலிருந்து பேசாதே, உன் உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து சொற்களை எடுத்து பேசு. நீ வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை, உதட்டிலிருந்து உச்சரிக்கிற சொல் கேட்பவன் செவிவரைதான் சென்றடையும். இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் தான் கேட்பவன் செவிக்குள் சென்று அவன் சிந்தனையை தொட்டு செயல் வடிவம் பெறும் என்கிற. அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசுகிறோம். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார். அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இது தகர்க்க முடியாத கோட்டை திமுக, அதிமுக என்பார்கள். நாங்கள் திமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல, அதிமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கனவு, எங்களுடைய பயணம் என்பது திராவிடம் ஒளி என்பதல்ல, தமிழ் தேசியம் வெல்க வளர்க என்பதுதான். இங்கே கருணாநிதி ஒழிக, அவர் ஒழிக, இவர் ஒழிக அல்ல. எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க என்பதுதான் கோட்பாடு. எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல என் இலக்கு, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு. நேர்மறை சிந்தனை பல மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் என்கிறான். அதுபோலதான் எதிரி தோற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்கவில்லை, தமிழ் தேசிய பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தேசிய மக்களின் படித்த பிள்ளைகளின் கனவு. இங்கே டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேசுற தம்பி கூட சொன்னார், கமிஷன் என்பது கரப்ஷனாக மாறி நிற்கிறது என்று. இன்றைய சூழலில் அது இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஏற்கனவே வட இந்திய வந்து 1.5 கோடி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறான். போலீஸ் அடிச்சிட்டான், நீ முதலமைச்சர் அமைச்சர் அடிக்கல, அவ்வளவுதான். $75 லட்சம் பேர் வேலை இல்லாமல் தேர்தல் விட்டு விண்ணப்பித்து விட்டு வெளியே நிற்கிறார்கள். 55 லட்சம் பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள், தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள். அதில் 29 லட்சம் பேர் பெண்கள். பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு முன்னுரிமை,
பெண்களை போற்றுவோம், நாங்கள் பெண்ணியவாதிகள் என்று பேசியவர்கள் 29 லட்சம் பேர் பெண்கள் மட்டுமே. அதில் 282 பேர் மாற்று பாலினத்து பிள்ளைகள், திருநங்கைகள். ஒரு தேர்வு 2024 நடந்த தேர்விலே 15,52,000 பேர் எழுதுறான். 15,52,000 பேர். வேலை வாய்ப்பு எவ்வளவு? 3,937 தான். 3,937 இடத்திற்கு 15,52,000 பேர் எழுதுறான். இப்ப இவ்வளவு பேருக்கும் வேலை எப்படி கிடைக்கும் நினைக்கிற? அதுவும் என் தம்பி சொல்ற மாதிரி காசு வாங்கிட்டு தான் போடுவான். அதனாலதான் அவரு கமிஷனை கரப்ஷன் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க தலைவர்களை தேர்வு செஞ்சோம்னு. பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இப்ப பிரதமருக்கும் முதலமைச்சர்களுக்கும் போட்டி நடக்குது. யார் இன்டர்நேஷனலில் தலை சிறந்த புரோக்கர் ஆவது? எந்த நாட்டுக்கு போனாலும் முதலீடு, எங்க ஊர்ல முதலீடு செய்யுங்க, எங்க ஊர்ல முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிடுறதுக்கு பேரு என்ன? என்ன இப்படி நீங்க புரோக்கர்னு சொல்லிட்டீங்களே, எவனாவது எடுத்து பேச சொல்லு பாப்போம். அவனுக்கு தெரியும் உண்மை தானே பேசுறாருன்ட்டு. நீ உனக்கு புரியுற மாதிரி விவரமா சொல்றேன் பாரு. ஒரு வீடு அண்ணன் வாடகைக்கு போயிருக்கு. அந்த வீடை பார்த்து கொடுக்கிற தரகர் அவர் என்ன சொல்வாரு? ஐயா, நல்ல சாலை வசதி, மின்சாரம், நல்ல மின்சாரம், 24 hours வாட்டர் சப்ளை. அவர் மொழியிலே சொல்றேன். பக்கத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கு, பக்கத்திலே தியேட்டர் இருக்கு, பக்கத்திலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கியா. இப்படிதான் பேசல. ஹவுஸ் ஓனர் பிக்கல் பிடுங்க இருக்காதியா, ஒரு பிரச்சனை இல்லை, 5ஆம் தேதி வரைக்கும் வாடகையை கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம் ஐயா, ஒன்னும் இல்லையா, ஒரு தொல்லை இருக்காதியா, வாங்கய்யா. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய், ஐயா கணவன் மனைவி 2 குழந்தைகள் தான் ஐயா, ஒருத்தர் இல்லைங்கய்யா, மாசமான அவர் 2 லட்சம் சம்பளம் டான்னு வாடகை கொடுத்துருவாருங்க, ஆள் தள்ளின்னி போடாத சலம்பாதியா, ஒரு பிரச்சனை இருக்காதியா, நீங்க அவருக்கே வீட்டை கொடுக்கலாம் ஏன்னு பேசுவாப்ல. அந்த வீட்டு உரிமையாளர்கிட்டையும் வீட்டுக்கு குடிவரவர்கிட்டையும் பேசி இங்கேயும் தரகர் காசு, இங்கேயும் தரகர் காசை வாங்கிக் கொள்வதற்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். ஜப்பான் போய், அமெரிக்கா போய், ஆஸ்திரேலியா போய், அரபு நாடுகளில் போய் என் நாட்டுக்கு முதலீடு செய்ய வாங்க முதலாளிகளே. என் நாட்டுல படிச்சுட்டு 50 லட்சம் 50 கோடிக்கு மேல இளைஞர்கள் இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வளம் இருக்கு. நிலம் எவ்வளவு வேணாலும் பறிச்சு தாரேன், நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கிறங்க, தடையற்ற மின்சாரம் தாரோம், நீங்க உற்பத்தி செய்யற பொருளை வேகமாக எடுத்து செல்ல 8 வழிச்சாலை போட்டு தாரோம். இப்படி போய் நாடு நாடாக பேசி வருகிறவர்களுக்கு பெயர் அவர்கள் வீட்டு புரோக்கர்கள், இவர்கள் நாட்டு புரோக்கர்கள். இதனால் இதுல என்ன வேறுபாடு கண்டுட்ட நீ? அதிகாரத்திலேயே மிக ஆபத்தான அதிகாரம் முதலாளிகளின் அதிகாரம், முதலாளித்துவ அதிகாரம். அதிலையும் கொடிய அதிகாரம் இந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவனுடைய அதிகாரம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், அவனே முதலாளியாகவும் அவனே தரகராகவும் இருக்கிறான். நீ எந்த பொருளையுமே உற்பத்தி செய்யறவனே விற்பனையாளனா இல்ல. இப்ப குண்டூசி தயாரிப்பவனே குண்டூசி விற்பவன் இல்ல, அலைபேசியை தயாரிப்பவனே அலைபேசியை விற்பவன் இல்ல, வேளாண் பெருங்குடி மக்கள் கூட அவனை விளைய வைத்தது அவனை விற்பனை செய்யறது இல்ல. ஆனா வாங்குவர் வேற இடத்துல இருக்கான். ஆனால் இந்த நாட்டிலே உற்பத்தியாளனும் விற்பவனும் ஒரே ஆளா இருக்கான். எதுல? டாஸ்மார்க்ல சாராயம் காய்ச்சறவனும் அவனே, விற்பவனும் அவனே. நீ முதல்வரை தேர்வு செய்யவில்லை, சாராயால அதிபர்களை தேர்வு செய்கிறாய். அதனால இவ்வளவு பிரச்சனையா நோய்கிற. இந்த தவறுக்கு காரணம் யார்? நாட்டை ஆண்டவர்களா? 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சிக்கல் இருக்க காரணம் யார்? நாட்டை ஆண்டவர்களே பொறுப்பேற்கணுமா? ஐயா கருணாநிதியா, ஐயா ஸ்டாலினா, ஐயா எம்ஜிஆரா, அம்மையார் ஜெயலலிதாவா, ஐயா எடப்பாடியா? இல்லை.
ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்கிறான் என்றால் அதற்கு அந்த ஆட்சியாளனை பொறுப்பேற்க முடியாது. அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பாளர்கள் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். அதனை புரிஞ்சுக்க. தவறை செய்தவனை தண்டிக்காது, அவனை தோற்கடிக்காது, வீழ்த்தாது விட்டது யாரோட பிழை? உன்னுடைய பிழை. நீதான் பட்டறையில் வைத்து இரும்பை அடித்து அருவாவை செய்தாய். அருவாளை செய்து அவன் கையில் கொடுத்தாய். இது வெட்டுதா இல்லைன்னு என்னை வெட்டிப்பார் என்று நீதான் சொன்னாய். அவன் வெட்டி எட்டு விளையாடுகிறான். இவ்வளவுதான். எந்த அதிகாரம் உன்னை வஞ்சிக்கிறது? எந்த அதிகாரம் உன் கல்விக்கு தகுதியான வேலையை தர மறுக்கிறது? எந்த அதிகாரம் ஊழல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உன் வேலையை தர மறுக்கிறது? தெரிந்தும் நீ ஏன் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நிறுவினாய்? இது யாருடைய தவறு? யாருடைய தவறு? கற்றவர்கள் தானே மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் கற்றவர்கள் எல்லாரும் விலகி நின்றீர்கள். தீமைக்கு, அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நின்றீர்கள். அதனால் பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியவில்லை. இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனத்தில் எடுக்காத போது அதிகாரத்திற்கு மக்களே பிரச்சனையாக மாற வேண்டும். அப்போதான் என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அதனால என்ன? அதனாலதான் இந்த பிரச்சனையை பிரச்சனையாக மாற்றுவதற்கு உங்க மகன் இந்த பெரம்பலூர் மண்ணிலே வந்து நின்றுட்டு பிரச்சனைடாது. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல பேசிட்டு அப்படி விட்டு போயிருவேன் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் பேசுவேன். இது எப்படி சரி செய்ய முடியும்? யாரு சரி செய்ய முடியும்? நீ செஞ்சா நன்றியுமே வாழ்த்துவேன், செய்யலைன்னா நான் வந்து சரி செய்வேன். அவ்வளவுதானே. அந்த நம்பிக்கை, அந்த உறுதியில தான் இந்த களத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாமே தவறு, எல்லாமே தவறு. எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் படி என்கிறார்கள். நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்கிறார்கள். இல்லை, படிக்க வைத்தவன் காமராஜ். ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் காமராஜ், என் தாத்தன். குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருந்தால் அறிஞன் வருவான், அறிவார்ந்த சமூகம் வரும். தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் திறந்து வைத்தவர்கள் இவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த இனத்தின் மக்களே, நன்மை கொடுத்துவிட்டு நல்லாட்சி செய்கிறோம் என்று நாடு சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களே? சாராயத்தை வித்து மக்களை சாகடித்து விட்டு நல்ல ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறது. என் அக்கா தங்கச்சி தாலியை அறுத்து அவளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறது. படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு 1000, படிக்க போகும்போது என் தங்கைக்கு புதுமை பெண், அதுக்கு 1000. திட்டம், இதெல்லாம் திட்டம். இதுக்கு 500 கோடி, 900 கோடி, 1500 கோடி, இப்படி பண விரயம் கொடுக்கிறார்கள். படிக்க போகும்போது என் தங்கைக்கு 1000, தம்பிக்கு 1000. படிப்பை முடித்து விட்டால் 1000 தருவாரா? இல்லை. படித்து முடித்து விட்டால் 1000 தர ஆள் இல்லை. அப்ப என்ன தரணும்? வேலை தரணும். அந்த வேலையை யார் தருவார்? தெரியாது. எப்படி இருக்கு? ஏன் இவ்வளவு சிக்கல் வருது? இவ்வளவு வேலை வாய்ப்பு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏன் இதுக்கு முறையான தேர்வு செய்து அதுகளுக்கு பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான இடங்கள் காலி இடங்களா இருக்கு, அதுல உரியவர்களை தேர்ச்சி வர வைத்து தேர்வு செய்து ஏன் பணியமர்த்த முடியல? அதுல என்ன பிரச்சனை இருக்குது? என்ன சிக்கல்?
12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வீதியிலே நிற்கிறார். 60,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு நடுத்தெருவில் வீதியிலே நிற்கிறார். அவன் போராட வருகிறான். எனக்கு பணி நிரந்தரம் தான், எனக்கு பணி நியமனம் தான் என்று போராட வருகிறான். போராட அனுமதிக்கவில்லை இந்த அரசு. அங்குதான் என் அன்பு மக்களே, என் உயிர் தலைவன் எங்களுக்கு சொல்கிறான், பிரிட்டிஷார் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். நாம் அவர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடினோம். போராட அனுமதித்தான். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்திலே இருந்தது. விடுதலை பெற்ற இந்தியா இழந்த உரிமையை கேட்டு போராடுகிறோம். நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக போராட வருகிறோம். போராடக்கூட அடிமையில் அனுமதி இல்லை என்றால் நீ எவ்வளவு கீழான அடிமை நிலையில் நிற்கிறாய் என்பதை பார். வெள்ளையனையும் விட கொடிய அடிமை ஆட்சியை இந்த கொள்ளையர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ எண்ணிப்பார். என் அன்பானவனே, என்னரும் தம்பி தங்கைகளே, அடிமை இந்தியாவிலே ஒரு சுபாஷ் சந்திர போஸ், ஒரு பகத்சிங் பிறக்க முடிந்தது. வெள்ளையனை எதிர்த்து போரிட முடிந்தது. விடுதலை பெற்ற இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் கருவிலேயே கலைக்கப்படுவார்கள். இங்கே நிகழ்வது ஆட்சி அல்ல, ஆட்சி போல ஒரு காட்சி. நீ ஜவுளி கடைக்கு துணி கடைக்கு போனால் முன்னாடி ஒரு மாதிரியாக ஒரு பொம்மையை நிறுத்தியிருப்பானே, அது பெண் போலதான் இருக்கும். ஆனால் அது பெண் அல்ல. அது போலத்தான் இந்த ஆட்சி. ஆட்சி இல்ல, ஆட்சி மாறி ஒன்று. நீ குடிக்கிறது எப்படி பால் இல்லையோ, பால் போல ஒன்றோ, அது மாதிரி இது. ஆனா வெள்ளையா இருக்கும். ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது சிந்திக்கணும். என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நீ? 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிறதா கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு விதி தமிழ்நாடு தேர்வாணையத்தில், தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில். ஆனா நீ இந்த 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை தாண்டி எல்லா கேள்வியும் கட்டு வச்சிருக்க. 3 மணி நேரம் தான் தேர்வு எழுதுறதுக்கு நேரம். கேள்வியை படித்து என்ன கேள்வின்னு பொருள் புரிந்து கொண்டு பதில் எழுதுவதற்குள்ளேயே நேரம் முடிஞ்சு வருது. அவ்வளவு கடினமான கேள்வியை, கடுமையான கேள்வியை கட்டு வச்சிருக்க. ஆங்கில வழியில் பயின்றவனுக்கு எளிமையான கேள்வியை கொடுக்கிற, தமிழ் வழியில் பயின்றவனுக்கு மிக மிக கடுமையான கேள்வியை முன்வைக்கிற. இதன் நோக்கம் என்ன? எப்படி இது? நீ கேள்வித்தாள மதுரையில் ஒரு பேருந்துல ஒரு அதிகாரி, ஒரே ஒரு அதிகாரி ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு, ஒரே ஒரு காவலர் துணைக்கு போறாரு. அது கொண்டு வந்ததை முத நாளே வழிமறித்து எப்படி இருக்கு? தேர்வு அறைக்கு, தேர்வு எழுதுற அறைக்குள்ள வருவதற்கு முன்பே கேள்வித்தாள் பெட்டி பிரிக்கப்படுது என்றால் அப்ப அந்த கேள்வி என்னென்ன இருக்குது இந்த வெளியில சொல்லப்பட்டிருக்கு, கசிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இது 1-2 முறைகேடு. இவங்க திருட்டுன்னு சொன்னா கோச்சுப்பாங்க. இங்க மருத்துவக் கல்லூரியில சிறுநீரகத்தை திருடிட்டாங்கிறதுக்கு அப்படி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. டேய் டேய் இவங்களெல்லாம்டா, டேய் இவங்களெல்லாம் அங்க வரா கொன்னு புதைச்சு கொல்லி வைக்காம நீ விடுதலை இல்லடா உனக்கு. இங்க பாரா, அவங்கள பாரா, சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள், முறைகேடு. இந்த நீரவ் மோடி, இந்த லலித் மோடி, இந்த விஜய் மல்லையெல்லாம் பல ஆயிரம் கோடியை கடன் பெற்றுக்கொண்டு ஓடி போய் விட்டார்களே, இப்படி நாட்டுக்கு துரோகம் பண்ணி விட்டார்களே, இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று பேசியதற்கு நம்முடைய அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில், அவர்கள் ஓடி போய் விட்டார்கள், திருடி விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், முதலீடு செய்து தோற்று போய்விட்டார்கள்.
அப்ப நமக்கு என்ன சொல்லலாமா, எனக்கு ஒரு 500 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன். எப்படா டே, இவங்கெல்லாம் மாதிரி ஒரு வித்தக்காரங்களை நீ பார்க்க முடியாது. நீ இலவசம் இலவசம் கொடுக்கிறார்கள், இலவசம் கொடுத்து என் மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஐயோ ரொம்ப பேசுறாப்லையா. அப்போ விலையில்லா அந்த வார்த்தையை எடுத்துரு. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா மிதிவண்டி. எப்படி இருக்கு? சரி, எங்களுக்கு கொடுக்கிற பொருளுக்கு விலை இல்ல, நீங்க வாங்கின இடத்துல உங்களுக்கு விலை இல்லையா? விலை இருக்கு. அந்த விலை எந்த விலை? இவங்க பெரிய ஆளுங்க, இவங்க பயங்கரமான வித்தக்காரங்க. நீங்க ஒண்ணு இப்படிதான் பேசுவாங்க. பாரு, ஒரு பரீட்சைக்கு கேள்வி கேட்டிருக்கான் பாரா, இவ்வாறு கேள்வி கேட்டிருக்கான். இப்ப தம்பி எல்லாம் சொன்னாங்க பாரு, அவ என்ன சொல்றா, பயவா களரணையர் உளரெனும் மாத்திரையார், உளரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவருங்குது குரல். கற்றறிந்தர் அவையில் கல்லாதவர் பேசுவது நமது எதற்குமே பயன்படாத கலர் நிலம் போன்றது. கல்லாதவர், கல்வி கல்லாதவனை அப்படி சாடுறார் வள்ளுவ பெருமகனார். இது பயவா கலர் அணையர் அப்படிங்கிறதுக்கு நீ என்னமா மொழிபெயர்த்து வைக்கிற? ஆங்கிலத்தில் எப்படி எழுதுற? A breastless woman longing for sex அப்படின்னு போட்டு வச்சிருக்காப்ல. இவன் தான் பெண்ணிய உரிமைக்கு நிக்கிறவன், பெண்ணுக்கு பெருமை போற்றவன் இவன் தான்டா. இந்த மாதிரி கேள்வி எழுதி கேள்வி வச்சிருக்கான்ல, மொழிபெயர்த்து வச்சிருக்கான்ல, இப்படிப்பட்ட அறிவு பெருமக்களை பணிக்கமர்த்தின அயோக்கிய பெயர்றா. இது தமிழ்நாடு தேர்தலமா தேர்வு ஆணையமா தருதல தேர்வு ஆணையமாடாது? இவன் மேல என்னதான் நடவடிக்கை இருக்குது? இப்படி எழுத தூர போட்டு மறுபடி சரியான முறையில் தேர்வு அப்படியே நடத்துமாடா? மறுபடி நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை. மறுபடியும் நடத்து. இந்த சுரம்பர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங், ஹேர் கட்டிங் காடு யாரு? அவன் யாரு? ஹேர் கட்டிங் பண்றவன் காடு தான் எங்களுக்கு. அதில் விளைக்கணும், முடிவெற்றவன் எங்களுக்கு கடவுள் தான், அது வேற. ஆனால் நீ சொல்லுகிற என் மூதாதை வைகுந்தர் ஹேர் கட்டிங் காடலடா, ஹேர் கட்டிங் காடல. என்னை கேரா நினைச்சவனை கட் பண்ண வந்த கடவுள் ராவண்டே, அதை நீ புரிஞ்சுக்கணும். முடிசூடும் பெருமான், சேரமான் பெருமான், முருக பெருமான், சிவபெருமான் என்பது போல என் பாட்டனார் முடிசூடும் பெருமான். அவன் பேரு. கோயிலுக்குள்ள வராதே, தீட்டு. அப்ப என்ன சொல்றா ஒரு எதிர்ப்புரட்சியாளன்? கோயிலுக்குள்ள வந்தா நான் வந்தா தீட்ட, கோயில் எனக்கு தீட்டுற, கோயிலுக்குள்ள நான் வரலடா, கோயில் எனக்கு தீட்டு. கோயிலிலே இருக்கிறது சிலை, ஆனால் நீதான் தெய்வம். அப்ப என்ன செய்யணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நீ நின்று உன்னையே நீ வணங்கு, நீதாண்டா தெய்வம். இதாண்டா வைகுந்தர். நாங்கள் சைவ மரபினர். திருநீரை பட்டையா அப்படி பூசணும், பட்டையா நீ பூசக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன் ஆகி என்றான். அப்படியா? படுக்க போட்டு என்னடா பட்டையை போடுறது, நிமித்தி போடுறா, நிமிழா என்று எதிர்ப்புரட்சி செஞ்சான். அவன் தாண்டா வைகுந்தன். முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது. அப்படியா? ஏடா தலைக்கு மேல கட்டுறான், கட்டான். அவன் தாண்டா வைகுந்தன். எந்த மதம் என்னை தீண்டத்தகாதவன் என்று தள்ளி வைக்கிறதோ அந்த மதம் எனக்கு தீட்டு என்று அன்பு வழி என்று தனி சமயத்தை கண்ட புரட்சியாளன்டா என் பாட்டன் வைகுந்தன். நீ அவனை முடிவெற்ற கடவுள்ங்கிறா. டேய், உங்களுக்கு முடிவெட்டி தாண்டா அவன் பேரம் போவேன். டே, உங்களுக்கு முடிவெட்டி தாண்டா அவன் பேரம் போவேன். ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம்டா நாங்க. பழந்தமிழர் மக்கள் உலகிற்கு அறிவியல், பண்பாடு, நாகரிகம், கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம்டா.
கேள்வியாவது ஒழுங்கா இருக்கா பாரு, கேள்வி கேட்க தெரியல. அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு குழு வச்சிருக்க நீ? தேர்வாணையத்தில் கேள்வியை தயாரிக்கிற அமைப்பு குழு எப்படி இருக்கு? அதுலயே உன் தரம் தெரியுது. என்னது இது? இது மட்டும் நினைக்காத. ஒயிட் ஹால், இது வரலாற்றியலில் ஒயிட் ஹால், இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு. ஒயிட் ஹால் அப்படின்னு கேட்கிறப்பல அது வெள்ளை மாளிகை அமெரிக்கா, ரஷ்ய மாளிகை, வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான்? பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு போட்டிருக்கான். பிரிட்டனின் அரசு அலுவலகம், ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான். கீழே இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், விடை தெரியவில்லை. இதுல எதையாவது ஒண்ணு சரி எழுதுன்றான், குறிச்சு விடுன்றான். இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சா மதிப்பிடுறான். ஆனா உண்மையிலே ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்ல, அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர். இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள்கிட்ட கொண்டு போய் நீ பரீட்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தாள் தயாரின்னு விட்டினா, எழுதுற ஏன் பிள்ளைகள்லாம் பைத்தியமா, கேள்வித்தாள் தயாரிச்ச பைத்தியமா, அதிகாரத்தில் இருக்க பைத்தியமா? என்னடா அது? என்னது இது? இதெல்லாம் எழுதி வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் வேலை. அவன் என் தம்பி சொன்ன மாதிரி அவன் சொன்னான் பாரு, இது என்னது, இது டிஎன்பிசியா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்வான என் தம்பி சரவணன் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கான் பாரா. இங்க பேரு ஐயா ஈவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி, அண்ணா அவர்களை பற்றி கேள்வி, ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி. எது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில பொது அறிவிடாதலாம்? பொது அறிவு. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன? அது தெரியாது. உங்கள் மாதிரி பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுக்கறதாண்டா சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம். கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை ஒத்தவன்லாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறதுக்கு இல்லடா, அதான்டா சுயமரியாதை. தன்மானத்திற்கென்று உயிரை விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அலைய விடுதாண்டா அதன் நோக்கம். அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதை நோக்கம். எங்கடா இருக்கு சுயமரியாதை? வாழ்க ஒளிகன்னு கத்தணும், காலில் விழுந்து கும்பிடணும், ஐயா சாமின்னு அடிவரடி நிக்கணும். அப்பதான்டா இவனுக்கு, இதான்டா இவன் கண்ட சுயமரியாதை. எங்கடா இருக்கு சுயமரியாதை? எங்க இருக்கு? எங்க இருக்கு? கேள்வி பார், எவ்வளவு பொதிர்வு. விடுதலை, புரட்சி, உண்மை, குடியரசு, இந்த இதழ்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் தொடங்கியவர் யார்? எப்படி? பெண் ஏன் அடிமையானால் இந்த நூலை எழுதியவர் யார்? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன? அதான் நான் கேட்கிறேன். என்ன? எங்க கிட்ட கேட்காத, தேர்வு எழுத வந்த என் பிள்ளை கிட்ட கேட்காத, நான் கேட்கிறேன் உன்னைய. என்ன? கவர்மெண்ட் ஜிஓ, கம்யூனல் ஜிஓ, அதுல சொல்லு. கம்யூனல் ஜிஓல என்ன? வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன? விடா, அவர் பேரை சொல்லி ஆட்சி நடக்கிற உங்க பங்கு தான் என்னடா? என்ன? சாதிவாரி கணக்கெடுக்க துணிவில்லாத நீ இன்னும் சமூக நீதி, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்ற வார்த்தையை உச்சரிக்க ஆறுதலையற்றவன். நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச, அவன் தெலுங்கானாவில் அந்த தேவேந்திர எடுத்துட்டான். அந்த இருக்கிற அங்க இருக்கிற முதலமைச்சர் எடுத்துட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு. கர்நாடகால சீதாராமையா எடுக்கிறார், 24ஆம் தேதிக்குள்ள முடின்றாரு. அங்க பெரியார் உங்க ராமசாமி ஐயா பிறக்கல, ஆந்திரால தெலுங்கானால பிறக்கல, பீகார்ல பிறக்கல, நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு. நீ எடுக்க ஏன் பயப்படுற? தெரிஞ்சிடும். நீ எவ்வளவு நாள் என்னை ஏமாத்தி திருடி தின்றுக்காயின்னு தெரிஞ்சிடும். இப்ப பேசினால இந்த தங்கச்சி எல்லாம் பேசுறாள். ஒரு மருத்துவர்கள் எத்தனை பேர்? ஒண்ணு இல்ல, இது மட்டும் இல்ல, எந்த இடத்தில் உனக்கு இருக்கு இடம் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிலம் என்னது, வளம் என்னது? 299 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தான் மத்திய அரசு பணின்ட்டு. ஒருத்தன் கூட தமிழன் இல்லடா. ஏன்? நமக்கு தன்மான உணர்வு இல்ல, விழிப்புணர்வு இல்ல, அரசியல் வலிமை இல்ல, அதிகாரம் இல்ல. இருக்கிற அதிகாரம் நமக்கு எதிரானது, நமக்கு துரோக அதிகாரம்.
பத்தி கவலைப்படுமா? விழிப்புணர்வு இல்லாத சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் எம்முயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். விழிப்புணர்வு வேணும், முதல்ல நமக்கிட்ட வேணும், கற்றறிந்த பிள்ளைகள்கிட்ட வேணும். எதற்காக இந்த நிலத்திலே தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக ஏன் நாம் போராடி நிற்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது என்ற அந்த சிந்தனை வேணும், அந்த தெளிவு வேணும். முதல்ல இந்த கேள்விக்கு பதிலை நம்ம கண்டுபிடித்து எழுதணும். முதல்ல இந்த கேள்விக்கு எதனால இது, எதனால இந்தி எதிர்ப்பில் பெரியாரின் பங்கு யாராவது சொல்லு. என்ன எழுதியிருப்பான்? என்னடா எழுதியிருப்பா? பெரியாரின் பங்கு. பெரியாரின் பங்கு என்ன? இந்த காட்டு மிராண்டிகளை சுட்டு தள்ளுங்கள். இதான்டா பெரியாரின் பங்கு. மறுப்பவன் எவன்? மறுப்பவன் எவன்? இந்தி நாம் வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் வராமல் போய்விடும் என்பதற்காகத்தான் என்று பேசிய பெருமகன் நம்ம ஐயா ராமசாமி ஐயா தான். தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கள் என்று பேசியவர் தமிழ் செத்துவிடும் இந்தி திணிப்பால் என்று போராடினார் என்று நீ நினைத்தாயா? இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கு. இந்த காரிகளை ஏன் போராட நிமிக்க சுட்டு தள்ளுங்கள் என்று சொன்ன பெருமகன் நம்முடைய ஐயா ராமசாமி அவர்கள் தான். அதை எழுதியிருந்தா மதிப்பெண் போடுவியாடா? எப்படி இருக்கு? அடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள்ட்ட வராங்க. பேரறிஞர் அண்ணா கேள்வியிலே ஆக சிறந்த கேள்வி தெரியுமாடா? அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டது யார்? டேய், அதாவது இவங்களை எத்தனை முறைடா கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது? நம்மளால ஒண்ணும். அது திராவிட மாடல். அதுல 2.0 தான் ஐயா. இதுவோ ஓஹோன்னு இருக்கு, இதுக்கு மேல 2.0 வேற. ஐயா 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 விட்டுருங்க ஐயா, ஐயா முடியல ஐயா, ஐயா ஐயா சாமி. இந்த பாஸ்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க. இல்ல ராவோட ராவா வேற ஊருக்காவது ஓடி போகலாம். எப்படி பாரு, பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாரா? டே அண்ணா தாண்டா கொன்னா அவர் தான். அண்ணா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போது தொடங்கினார்? 1967 முதலமைச்சரான பிறகு அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் என்னென்ன பாத்துங்க. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யார்? அது வைத்த ஆண்டு எந்த ஆண்டு? இப்படியே கேட்டு வராண்டா. இதெல்லாம் வரலாறு, தமிழன் இன வரலாறு. இதுக்கு மேல உனக்கு வரலாறு இல்ல. ஆனால் இங்க இருக்காரு பாருங்க, தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர். அவர் சொல்லுகிறார் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். இது என்ன கேள்வி ஐயா பெருமகனே? இது அறிவியல் கேள்வியா, இல்ல வரலாற்று கேள்வியா, இல்ல புவியியல் கேள்வியா, இயற்பியலா, வேதியியலா, உயிரியலா, மயிரியல்? இதுதான் மயிரியல். அது திராவிட மயிரியல். டே இவங்களை கொளுத்தணுங்கிறது எதுக்கு தெரியுமாடா? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை, வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை, பேரரசனுடைய பேரன் பேத்திகளை, ஆதி மொழி தமிழ், ஆதி மாந்தன் தமிழன், அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்குவாண்டா. பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இதுக்குள்ளேதான் சொல்லுவான். இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல, சிவானந்தம் தலைவன் இல்ல, இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்ல, ரெட்டமலை தலைவன் இல்ல, MC ராஜா தலைவன் இல்ல, ராமசாமி படையாச்சி தலைவன் இல்ல. அவனா கிடையாது, அவன்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த செக்கு இழுத்தானே எம் பாட்டன், அவன் தலைவன் இல்ல. பாபு சிதம்பரம் தலைவன் இல்ல, அவன் தலைவன் இல்ல. சிறை வட்டானே காமராஜ், அவன் தலைவன் இல்ல. சிறை வட்டானே தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், அவன் தலைவன் இல்ல. படிக்க வைத்தானே பாமர தலைவன் தாத்தன் காமராஜ், அவன் தலைவன் இல்ல. வடக்கு எல்லைக்கு போராடினானே மாப்போ சிவஞானந்தம், சிவானந்தம், அவன் தலைவன் இல்ல. மாப்போ சிவஞானம் தலைவன் இல்ல. தெற்கெல்லை மீட்பிலே
போராடி நின்றானே மார்சல் நேசமணி, அவன் தலைவன் இல்லை. சிவானந்தம் கிடையாது, சிங்காரவேலன் கிடையாது, எவனும் கிடையாது. இவன் தான் தலைவன். உலகத்துல தமிழனை போனடே வர்க்க போராட்டம், கம்யூனிஸ்ட் வர்க்க போராட்டம் என்பது முதலாளித்துவ திரும்ப உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டலை எதிர்த்து போராடி பேசிப்பாண்டா. ரெண்டே வயலடா நம் தாத்தே. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். இதாண்டா வர்க்க போராட்சி. அவ்வளவுதான்டா, முடிச்சிட்டான்டா, முடிச்சான். இந்த படிக்கிறவனுக்கும் உழவனுக்குமான வேறுபாட்டா சொல்றவர். எழுத படிக்க தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான், எழுத படிச்சு எல்லாம் தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான், ஏற பிடிச்சு உழுதவன் நாட்டுக்கு சோறு போட்டான்னா. எவன் என்னடா சித்தாந்தம் வச்சிருக்க உலகத்துல? பெரிய சித்தாந்தம், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான், பகு துண்டு பல் உயிர்கள் தான். இதை விட சோசியலிசம், இதை விட பொது உடைமை, இதை விட கம்யூனிசம் எங்கடா இருக்கு? பைத்தியக்காரா போடா. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம் டான நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். எவ்வளவு பெரிய இனத்தின் பிள்ளை நீ, இதுக்குள்ள உன்னை சுருக்கிறான்டா, இதுக்குள்ள சுருக்கிறான். அறிஞர் அண்ணாவுடைய எழுதிய நூல்களிலே எடுத்துக்காட்டு தாழ்ந்த தமிழகமே, சந்திரமோகன். இது எப்படி இருக்கு? சந்திரமோகன் அவர் எழுதிய நாடகங்களில் சிறந்த நாடகம் வேலைக்காரி ஓர் இரவு. டே சிரிக்காதடா, எழுதின பிள்ளைங்க இருக்காண்டா, இவன் படிச்சுட்டு போயிடா. எம்எஸ்சி பிஎஸ்சி B.Ed MB எல்லாம் படிச்சு அவரு வேலை வரலாம்ட்டு தமிழ்நாடு TNPCல உட்கார்ந்து எழுதினாடா வேலைக்காரி ஓர் இரவு. அப்பா என்ன பெத்த அம்மா தாங்க முடியல. இதுல வேற நம்மள என்ன தெரியுமா கோபப்படுறாரு அப்படின்னு. இல்ல நான் இனிமே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன், அருமையா பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சாராயம் குடிச்சு எத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறீங்க, சூப்பரையா சூப்பரையா. இனிமே முத்தம் கொடுத்து பேசுங்கடா. அப்படி அப்படி அது பேச நல்லா இருக்கு மேடம். கொடுமை. நம்ம கிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமாவது போட்டுருக்கலாம், அதுவும் இல்லை, வெறும் கொள்கை பாட்டா இருக்கு. என்ன பண்றது, ஒரு கூட்டம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறா சாமி, ரொம்ப கஷ்டப்படுத்துது. இவ்வாறு அடுத்துடா இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு, அப்படியே வருதுடா. அப்புறம் ஐயாட்ட வருதுடா, தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட வருதுடா. ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி கேள்வி. இவர் எத்தனை முறை முதலமைச்சரா இருந்தார், எத்தனை முறை இருந்து எங்களுக்கு என்னையா, எங்களுக்கு என்னையா பிரச்சனை. அதுல இன்னொரு கேள்வி, அருமையான கேள்வி, பேரறிஞர் அண்ணா பற்றி கேள்வி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார்? நீ தான் சொல்ற, யாரா? இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி. யாருங்களா? அண்ணாதுரை அவர்களை பற்றிய கேள்வி. நீ என்ன நினைக்கிற? அண்ணாதுரை அவர்கள் எழுதுனா நீ மார்க் மதிப்பெண் போடுவ. ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்ம மூதாதை திருமூலர். அதை எடுத்து இவர் சொல்றாரு, இப்ப நான் திருமூலர் எழுதுனா மார்க் போட மாட்டேன். இந்த தேர்வாணையத்தை ஒரு தடவை தேஞ்ச செருப்பு விளக்கமா இருந்தா எடுத்து வாங்கடா, ஒரு வெளுத்து விட்டுருவோம்டா. வெளுத்து விட்டு அதுலயும் வீடு வாசப்பெருக்கினது வேண்டாம், கக்கூஸ்ல இப்படியே தேய்ச்சி வச்சிருக்க ஒரு கட்ட குட்டை ஈக்கி மாதிரி இருக்கும்டா, அதை வச்சு வெளுத்து. பைத்தியக்கார டேய், பைத்தியக்கார பிள்ளைகளா போங்கடா டேய். ஒருத்தனை இல்லடா, இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும்டா. நம்ம ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதுல ஐயாவுக்கு பல கேள்விகள். ஐயாவுக்கு பல கேள்விகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர் எழுதிய நூல்கள், அவர் எழுதிய கவிதைகள், அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் எழுதிய வசனங்கள், வசனத்தை எழுதினா மதிப்பெண். எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம், எப்படிப்பட்ட வரலாறு பெருமை மிக்க சமூகம், இது எப்படி பத்தி சிக்கிக்கிருச்சு பாரு. நீ
இதுக்கு என்னடா பதில் எழுதுவான் என் பிள்ளை? இத படிச்சுக்கிட்டு போய் தமிழ்நாடு இவன் தேர்ச்சி பெற்று அரசு பணிக்கு வரணும். இதெல்லாம் ஒரு கொடுமடா, கால கொடுமடாது. நீ உலகத்துல நீ ஒண்ணு கவனிச்சுக்கடா. டேய், உலகத்துல அண்ணன் சொல்றா உனக்கு, என்னை விட்டா உனக்கு நாதி இல்ல, உன்னை விட்டாலும் எனக்கு நாதி இல்ல. இருக என் கைய பிடிச்சுக்கடா. டேய், இந்த ஐயா கருணாநிதி சொல்வார்ல, தமிழர்களே தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் பேச விடு, அட பேச விடு. என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம. புரியுதில்ல உனக்கு? அப்படி கவிழ்ந்தவங்க தான் நம்ம. இப்ப இதே மாதிரி உங்க அண்ணன் சொல்றேன் பாரு, இருக உங்க அண்ணன் கைய பிடிச்சுக்க. உயிரே போனாலும் என்னுடைய உடல் உன்னோடதான் வருமே ஒழிய உன்னை விட்டு போக மாட்டேன். நம்முடைய தலைவன் மீட்டோ, நம்முடைய தலைவன், நாம் வீழ்ந்தாலும் சரி நம் இனம் எழுந்தால் போதும், நாம் செத்தாலும் சரி நம் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற தலைவனின் பிள்ளைகள் நாம். இதெல்லாம் இல்லடா, அந்த ஓட்டு போடுறான் போடல, நீ பயப்படாத. உறுதியா நம்ம வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். டே இங்க பாரா, டே இங்க பாரு, நான் உங்க அண்ணன் வச்சிருக்கிறது காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல. நீங்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்தில் நிற்கிற வீரியமிக்க நல்மணிகள். நான் பதர்களுக்குள்ளே நெல்மணியை தேடியவன் அல்ல. ஒரு எளிய மகன் நானே உழுது விதைச்சு வளர்த்து நீர் விட்டு உரமிட்டு அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை புறக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் முன்னாடி கூடி நிற்கிற இந்த நெல்மணிகள், வீரியமிக்க நெல்மணிகள். வேளாண் பெருங்குடி மக்களில் பிறந்த பிள்ளைகளே, ஒரு நெல் ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாத்து. நாற்றங்காலில் இருந்து பிடுங்கி இன்னொரு நிலத்தில் ஒரு நெல், ஒற்றை நெல் நடவு, ஒரு நெல் தான். ஒரு நெல் நாற்றை நடுவோம், அது வளர்ந்து 80 தலைத்து வரும், 80 வரும், 80 வெடித்து வளரும். 80 நெல் கதிர், ஒரு கதிருக்கு 20 நெல்மணி என்று வைத்தால் 1600 நெல்மணிகள். ஒரு நெல் நான் விதைத்தது 1500 நெல்மணியாக விளை. அப்படித்தான் 36,50,000 நெல்மணிகள் விளைந்திருக்கிறது. இந்த 36,50,000 நெல்மணிகளும் விளையும் போது எத்தனை லட்சங்கள் கோடிகளாக விளையும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஊழல் லஞ்சமா, உண்மையும் நேர்மையா? உண்மையும் நேர்மையுமா? அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணத்திற்காகவா, பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காகவா? எதன் பக்கம் நீ நிக்க போகிறாய்? எதன் பக்கம்? செய்தி அரசியல், விளம்பரம் அரசியல் செய்கிறவன் பக்கமா, இல்லை சேவை அரசியல், செயல் அரசியல் செய்ய துடிப்பவன் பக்கமா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்பவன் பக்கமா, இல்லை மக்கள் அரசியல் செய்பவன் பக்கமா? எந்த பக்கம் உன் சொந்த பக்கம் நிக்க போகிறாய் என்பதை நீ முடிவெடு. நீ உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு பெரிய வீட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் அதே பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ காசை சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் சுவாசிக்க அதே பிள்ளைகளுக்கு நல்ல காத்தை வைத்துவிட்டு போக வேண்டும், காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். நீ உன் பிள்ளைகளுக்கு
தங்கத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய், நான் குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். படிக்க கல்வி, பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ எதன் பக்கம் நிற்க போகிறாய்? இதுதான் உனக்கு முன்னால் நிற்பது. இங்கே ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல. தனியார் பள்ளி ஆசிரியர் பண்ண அது அதை விட, அண்ணா இதை கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே, அண்ணா இதை கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே. எப்படி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு போயிட்டான்னு நினைக்காத, சம்பளம் குறைவு, எல்லா வகுப்புலையும் நின்றுகிட்டே தான் பேசணும். உடல்நிலை சரியில்லைனாலும் உட்கார்ந்து பேச முடியாது. வீட்டில இருந்து அப்பாவுக்கு முடியல, அம்மாவுக்கு முடியல, மனைவிக்கு பிரசவம் அவசரம்னா கூட அலைபேசி எடுத்து பேச முடியாது. ஒரு சித்திரவதை கூடாரத்துக்குள் நம் பிள்ளைகள் ஆசிரியர் பணி என்கிற பேரில் சிக்கிக் கொண்டார்கள். மாணவர்களுக்கு பாடத்தை தவிர வேற எதையும் பயிற்றுவிக்க கூடாது. பற்பசையை பிதுக்குவதை போல பிள்ளைகளின் மூளையை பிதுக்கி மதிப்பெண்களை வெளியெடுப்பதை தவிர ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை இல்லை. இது எவ்வளவு கொடிய மோசமான மனநிலையில் நம் பிள்ளைகளை கொண்டு நிறுத்தும் என்பதை என் அன்பு தம்பி தங்கிகள், என் அருமை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு ரெண்டு சிக்கலுக்குள் நீ இல்ல. ஒரு பிரச்சனை என்றால் தீர்வு காணலாம். பிரச்சனைகள் தான் நம்மளையே பிரசவித்திருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்க. பிரச்சனைக்குள்ளேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நல்லா விளங்கிட்டு நீ வேலை செய்யணும். நீ பாரா, உன்னுடைய அதிகாரம். மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி என்ன பேசுறாங்க? எளிய மக்களுக்காக போராடுவதற்காகவே அதிகாரம் என்று பேசுறாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிற? எளிய மக்களுக்காக போராடுவதற்காக அதிகாரம். எப்படி வேடிக்கையா இருக்க பாரு. எளிய மக்கள் போராடுவதே உங்க அதிகாரத்தை எதிர்த்துத்தான். இந்த போராட்டமே உங்க அதிகாரத்துக்கு எதிராகத்தான். அதிகாரம் வந்த பிறகு எளிய மக்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் எளிய மக்களுக்கான அதிகாரம். ஆனால் அதை சொல்லாம எளிய மக்களுக்காக போராடுவதற்கு அதிகாரம் என்றால் யாரை எதிர்த்து போராட போகிறது இந்த அதிகாரம்? எளிய மக்களுக்கான உரிமையை யாரிடத்திலிருந்து பெற்றுத் தரப்போகிறது இந்த அதிகாரம்? என் தம்பிக்கு தான் யாரோ தப்பு தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்கறாங்கன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பு தப்பா எழுதி கொடுக்கறாங்க. ஐயா, நீங்களாவது ஆள மாத்துங்கய்யா. இது என்ன? இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்து. அது எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்காக போராடவே அதிகாரம். அதிகாரம் எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, பாட்டாளி மக்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளாது இருப்பதற்குத்தான் அதிகாரம். எப்படி நாங்க போராடுகிறோம்? எளிய மக்கள், அதிகாரமற்ற மக்கள். யார் இடத்துல? அதிகாரத்திடத்திலே முறையிட்டு. ஆனால் அந்த அதிகாரமே எளிய மக்களுக்காக போராடும் என்றால் எப்படி? என்னையா இது? இது கால கொடுமையா இருக்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்ட்டு. நாம இந்த அதிகாரத்துக்கிட்ட முறையிட்டா அதிகாரமே நான் மக்களுக்காக போராடிக்கிட்டு கேங்குது. இதுல வர்ற வழியில எல்லாம் பல நூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய விட மாட்டேன். எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு? இனிமையா ஐயா நாங்க குனிய போறோம். ஐயா இனிமையா ஐயா டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டிய வந்துச்சா சட்டிய வந்துச்சான்னு தெரியாம விழுந்து கிடக்கிறான்ல, அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா. எங்கேயா நிமிர்றது? எங்கே நிமிர்வது? எங்கே? 12 என் மீனவனை, எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களன் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போச்சு. மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிரைத்து மொட்டை அடிக்கும் போது தலை குனிஞ்சு வச்சு. இத்தனாயிரம் ஆண்டுகள் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தின்
மாதர் குலத்தை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்ச அன்னைக்கே தலை குனிந்து விட்டது. தன்மானத்திற்காக போரிட்டு மாண்ட ஒரு இனம், மரணத்தை விட மானமே பெரிது என்று களத்திலே பாய்ந்து மாண்ட ஒரு இனத்தின் மக்கள், உயிரினும் மேலானது உரிமை, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி செத்த மறவர்களின் மக்கள் கண் முன்னே தன் அக்கால், தன் தங்கை, தன் பிள்ளைகள் வன்புணர்வு செய்து வலுக்கட்டாயமாக மானவங்கப்படுத்தி உயிர் மாய்க்கப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்து ஆளும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது. அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த நீங்கள் அந்த தலைகுனிவை சகித்துக் கொண்டு இதே அதிகார நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்திருந்தீர்கள். லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் குடல் சரிஞ்சு செத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் 2 ஆண்டுகள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல், மின் தொடர்பும் இல்லாமல் சுற்றி வளைத்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது. வேடிக்கை பார்த்து நீங்க நின்ற இடத்தில் தமிழனின் தலை மட்டுமல்ல தன்மானமும் குனிந்து விட்டது. நீங்க படிங்க இந்த வாசகத்தை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க. அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது. தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதுவீங்க. அதான் சரியான பதிவு. சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இடத்திலே என் பரம்பரை பண்பாடு பறந்து போய்விட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து வந்த வீரனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்காத நீங்கள் கொழுப்படுத்து போய் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீர்கள். கேவலம். தமிழ்நாட்டை எவனோ ரைமிங்கா போடுங்க இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டியிருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை இப்ப பாடுறா, போடுறான் அந்த பாட்டை போடு பாப்போம். உங்க வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான். குப்பை அல்ல வாரம் குப்பை, உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க. காலையில் அதை பதிவு பண்ணி போட்டான். அதே மாதிரி தெருவா ஸ்டாலின் தான் வராரு, விடியல பாராரு, இதுதான் மக்களோட முடிவு. அது வார்த்தை சரியானது. அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சிருச்சு. இதுல 2.0 வேற இருக்கு தம்பி. 2.0 வேற இருக்கு. நீ 0 ஆகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கடா, டே நல்லா இருப்படா, உன்னை கும்பிடுறேன்டா. இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திரி கிடக்குறான். ஒன்னு திரும்படா, சேகுவரா இருக்கான்ல, கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவரா. அவன் எங்க பேரு நல்லா கவனிச்சுக்க, நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருந்திருக்காரு. அரசியல் பேசும்போது அவங்க அப்பா அவன் செல்வந்தன்ல, இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சேகுவரா அவங்க அப்பனை பார்த்து ஒரு புன்முறுவலை செஞ்சுட்டு, அப்பா நீங்க உங்க நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா, நான் படிக்க போயிருப்பேன் அப்படின்னு. படிச்ச நீங்கெல்லாம் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள், நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய? இன்னும் நிறுத்திவிய எங்களை? என்ன விட்டா போயிருவிய? 1000 தான் இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. 1000 தான் இருந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. உன்னையே ஒரு காலத்திலையும் சரி செய்ய முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? படித்த பிள்ளைகள் துடித்து எழ வேண்டாமா?
இந்த தீய ஆட்சி முறையை, அரசியலை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறை மலர வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் ஒவ்வொருத்தனுடைய லட்சிய துடிப்பா இருக்க வேணாமா? நேரம் மாத்திருக்க முடியாதா? மாத்திருக்க முடியாதா? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. வரலாறு அரிய பெரிய வாய்ப்பை நமக்கு கையளிச்சிருக்கு. இப்பவும் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாதங்கள், 4 மாதங்கள். நீ முடிவெடுத்தால் மாற்ற முடியும். நீ மாறு, மாற்று. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நான் மாறுறேன், நீ மாறு, நாம் மாறிடுவோம், நாடு மாறிடும். இவ்வளவுதான். காந்தி என்ன நமக்கு கற்பிக்கிறார்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படி இரு. சரியில்லைன்னு சொல்லாத. எது சரியா இருக்கும் பாரு, அதை செய்ய நீ வா. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ சரியா இருக்கல, வா. இதேதான் நான் என் தலைவனிடத்திலே பேசினேன். சிறு பிள்ளை போல பேசினேன், ஆர்வக்கோளாறில் பேசினேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படி குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். கடைசியாக ஒரு பதிலை தந்தான் என் தலைவன். எல்லோரும் சரியாக இருந்திருந்தால் நாம் எதற்கு போராட வேண்டிய தேவை வரப்போகிறது தம்பி என்றார். கதை முடிஞ்சிட்டு. இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு. 1 இல்ல 2 இல்ல. சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலத்தை பறிக்கிறான். பிரச்சனை இந்த ஊர்ல மட்டுமா? இந்த ஊர்ல மட்டுமா? அந்த ஊர்ல எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான், மேல்மாவில் எடுக்கிறான், எல்லா ஊர்ல எடுக்கிறான். 2000 3000 ஏக்கர் எடுத்து கையகப்படுத்திருக்கான். அப்ப நீ என்ன பண்ணுவ? நிலத்தை இழந்து சொந்த நாட்டில் அகதியாவாய், நிலமற்ற கூலியாவாய். எங்க போவ? உன்னை அடிச்சு வரணும், எங்க போவ? எந்த முதலாளி உனக்கு வேலை தருவான்? சிப்காடு தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற தமிழ் பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை? பல நூறு சிப்காடு தொழிற்சாலைகள் இருக்குது. அதனால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரமும் வளர்ந்தது, உயர்ந்தது. ஒரு அங்குலம் சொல்லு பாப்போம். எங்க இருக்கிறது? நீ நம்புறியடா, இவர்களை போய் நம்புறியே. தமிழ்நாடு அரசு, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவித்தது. என்னுடன் பிறந்தானே, கீவாவை காப்பாற்றுவோம். ஏய் சிரிக்காத, கீவாவை காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டை விற்போம், கீவாவை காப்போம். எப்படிப்பட்ட தலைவர்களடா அவர்கள்? கீவாவுக்கு என்னடா பிரச்சனை? அங்க ஆக சேர்ந்த தலைவர்கள் இந்த ஆள்றாண்டா. அவன்கிட்ட கல்வி தனியா இருக்குல்ல, மருத்துவம் தனியா இருக்குல்ல, போக்குவரத்து தனியா இருக்குல்ல, எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நாடு, ஒரே ஒரு வளம், வெறும் கரும்பு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்றால் கீவான் வந்துடும். கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு வளமாக அவனால் வாழ முடியுது என்றால், கரும்பு போல எத்தனை வளம், இரும்பு, நிலக்கரி, அது இது, கடல், காடு எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்திரா? 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா 2 பேரும். என் மகள், என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போடுற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம். நீயாடா மானத்துக்காக உயிரை விட்டாய்? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின மறவன் மருதுபாண்டியன் வாரிசு? நீயா மானத்துக்காக தூக்கல தொங்கின தீரன் சின்னமலையின் பேரனும் பேத்தியும்? நீதானா? போயிட்டு மாண்ட அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளைத்தேவன், பண்டாரவன்னியன், பெரும்பிடுகின் பிள்ளையாடா நீ? இதா இந்த மானங்கட்ட கூட்டத்திலே மண்டிட்டு 500 1000க்கு அல்லாடி நிக்கிறியடா. இந்த தீபாவளிக்கு மறுபடியும் போய் பிச்சை எடுப்பியே. வேட்டி சேலை கோட்டை கட்டி ஆண்ட நீ கோணி துணி கட்டி படுத்துட்டியடா.
உலகத்துக்கு சோறு ஓட்டவன் சோறு வடித்த தண்ணி ஆறாக ஓடியதுங்கிறான்டா. முத்துல தாண்டா சிப்பில தாண்டா முத்தெடுத்தான். கரும்பு கண்ணல் மொழியில முத்தெடுத்தாண்டாங்கிறடா பைத்தியக்கார. கதிர்வே இந்த மங்களம்ங்கிறான், அங்கதான் மீத்தன் எடுக்கிறான். கதிரை அடித்து கூரை முழுக்க அந்த வைக்கோலை மேய்ந்து வீடு கட்டியிருந்தான். கதிர்வே இந்த மங்களம். சடையப்ப வள்ளல்டா நம்ம பாட்டனார் கம்பனுக்கு காசு கொடுத்து அந்த காப்பியத்தை எழுத வச்சான். அந்த வள்ளலின் வாரிசாடா நீ பைத்தியக்காரா? சிவக சிந்தாமணியிலே நம் பாட்டன் திருத்தக்கத்தேவன் எழுதுறானடா, வாசலில் நின்று கணவனும் மனைவியும் போவோர் வருவோரையெல்லாம் அழைப்பார்கள், என் வீட்டிற்கு வாருங்கள் விருந்துண்டு செல்லுங்கள், தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு விட்டு சும்மா செல்ல வேண்டாம், பொன்னும் மணியும் வைடூரியமும் வைரமும் மாணிக்கமும் அள்ளித் தருகிறோம், கொண்டு செல்லுங்கள், பட்டாடைகள் அள்ளித் தருகிறோம் என்று அப்படி சோர போட்டு பரிசுகளை உடுத்தி அனுப்பி வச்ச பரம்பரைடா. எல்லா பயிலும் உலகத்துல வாசல்ல நாயை கட்டினான்டா, நீ மட்டும்தான்டா திண்ணைய கட்டின. போவோன் வருவோன் எல்லாம் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் என்று திண்ணை கட்டி வாழ்ந்த பரம்பரை இன்னைக்கு திண்ணை திண்ணி சோறு தின்னியா திண்ணையில சோறு திங்கிறவன் ஆயிட்ட. 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு, மாறக்கூடாது. கத்தரிக்காய் வெண்டைக்காய் எதுல வேணாலும் மரபணு மாறட்டும், மான தமிழ் மகன் மரபணு மாற விடாத, விட்டாத நீ. இது ஒரு சின்ன பிரச்சனை. டிஎன்பிசி அதெல்லாம் ஒரு அந்த மயிறு பிரச்சனைடா. அத வெண்டுட்டு 6 நொடியில கொண்டுட்டேன் புறாப்பில. எவன்டா அந்த கேள்வி தலை எழுதுனா, டேய் தூக்குடா தூக்குடா தம்பி, எவன்டா அந்த நேரத்தில் தேர்வு ஆணையத்தில் இருந்து வேண்டா தூக்குடா, தொலைச்சு பெறுவேன். எல்லாருக்கும் வேலைடா. 75 லட்சம் பேர் வெளியே நிற்கிறானா, அத்தனை பேருக்கு அரசு வேலை. ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கப்படாது. நான் தந்த வேலையை செய்யணும். ஆனால் அரசு வேலை, அரசு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவேன். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? திடீர்னு நீங்கள் மரக்கண்டுகளை நட்டு அந்த போட்டோவை எடுத்து அனுப்பினால் உங்களுக்கு மார்க் தரப்படும். அத நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். டேய் உங்களை எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது? அப்புறம் பனை மரத்தை வெட்டாத கற்பகத்தரு 840க்கு மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது, அது நீர் வளத்தை பெருக்கி நிலவளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையா கொடுத்து பனை மரத்தை வெட்டாதீங்க. நம்ம பெருசா கூட்டத்தில் பேசுறோம்லடா, அவங்கிட்ட ஓரத்தில் இப்படி திரும்பி பேசுறோம்ல. நெய்தல் படையின் மீனவ மக்களை காப்பாற்ற நான் ஒரு படை கட்டுவேன், மீனவர் ராணுவம் கட்டுவேன். இப்ப ஆள் எடுக்கிறாங்க. 10ஆப்பு படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் 6 கிலோமீட்டர் ஓட தெரியும், நீஞ்ச தெரியும். இதை நான் சொல்லும்போது இவரு என்ன இவரு ஏதோ சாத்தியம் இல்லாத ஒருத்தன் பேசிக்கிறான். இப்ப சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை, நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய் ஏண்டா இப்படி இப்படி பைத்தியமா திரிய அலையிறிய? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் சாதனை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ தூக்கி சுமந்து நில். அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி உலகத்திலே மிகப்பெரிய கனவை, புனித கனவை, தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற புனித கனவை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தார்களே தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார்.
இதை நல்லா புரிஞ்சுக்க. பறவையை பார்த்தான், அதை போல ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தான். சாத்தியமா? இல்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தண்ணீரிலே மிதந்து பயணிக்க முடியுமா? கடல் கடக்க முடியுமா? நினைத்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. முடித்து காட்டினான். சாதனை. இருட்டில் கிடக்கும் மக்களுக்கு ஒரே நேரத்தில் வெளிச்சம் பாய்ச்ச முடியுமா? முடியும். மின்சாரத்தை கண்டுபிடித்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதிலடா பைத்தியக்காரா. எல்லாருக்கும் பின்புலம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு அரசியல், ஒன்னு திரைக்கவர்ச்சி சினிமா, எதுவுமே இல்லாத ஒரு மகன். ஒன்றுமே இல்லை. ஒரு ரூபா காசு இல்லை. ஒரு ஊடக ஆதரவில்லை. ஒருவனும் இல்லை. மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது. ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி மூன்றாவது பெரிய கட்சியாக, அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் 8.5 விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேர்ட் போர்ஸாக, ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல, அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல, காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என் கட்சி. என் ரத்தம், என் வேர்வை, என் மூச்சு, என் பேச்சு, என் உழைப்பு, என் பிள்ளைகளின் ரத்தம், உழைப்பு, பேச்சு. இது எங்க கட்சி. அப்படி எவனும் சொந்தம் கொண்ட முடியாது. சும்மா பேச்சு. அது பிராக்டிக்கல். எதுவும் பிராக்டிக்கல்? பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. இது வேற. இது வேற. அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்துவோம். ஜனநாயக முறையில் சிந்தித்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தி வெல்லுவோம். எங்களுடைய கோபம், எங்களுடைய ஆவேசம் எல்லாம் என் மண், என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பும் பெருங்காதலும். என் அன்பு மக்களே, இறைமகன் இயேசு இந்த பூமி பந்தில் மானுட சமூகம் பட்ட துயரத்தை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு சிலுவையை தூக்கினார், சுமந்தார் என்றால் தமிழ் சமூக மக்கள் அல்லப்பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீர் விட்டு கதறி வழிக்கிற இந்த துயரங்களாம் துரத்தை அடிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பை சுமக்கிறோம். கர்த்தர் சிலுவையை சுமந்தார், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பையை சுமக்கிறோம். இயேசு சுமந்த சிலுவை உலகத்தார் துயரத்தை துடைக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கலப்பையும் உங்கள் துயரம் துன்பத்தை துடைக்கும். நம்பிக்கையோடு எதிர்வரும் 26 தேர்தலிலே என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அது சீமானின் வெற்றி, ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாதீர்கள். உங்களின் வெற்றி, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்று கருதுங்கள். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்யுங்கள். டிஎன்பிசியிலே நடக்கிற முறைகேடு, வேலை காத்திருக்கிற பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் எளிதாக நம்மளால் நிறைவேற்ற முடியும். எத்தனை காலத்திற்கு முறையிடுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு கோரிக்கை வைப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு போராடுவீர்கள்? எத்தனை காலத்துக்கு மனுவளிப்பீர்கள்? மண்டியிடுவீர்கள், மன்றாடுவீர்கள்? இதையெல்லாம் மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை ஆய்ந்து துணிந்து இந்த களத்திற்கு வாருங்கள். எனவே என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், இந்த மண்ணிலே, இந்த அரியலூர் பெரம்பலூர் மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் 26 தேர்தலிலே போட்டியிடுகிறோம். அதிலே
பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய தங்கை சான்சிராணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பேராசிரியர் அவர்கள் என்னது குன்னமா? குன்னம் தொகுதியிலே என் தம்பி கீர்த்திவாசன் வழக்கறிஞர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அரியலூர்ல என் ஆருயிர் இளவல் புகழேந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அறிவிலும் ஆற்றலிலும் உண்மையிலும் நேர்மையிலும் உழைப்பிலும் தலை சிறந்த பிள்ளைகளை நான் பொறுக்கு விதை மரபினன். எல்லா புடலங்காயும் நான் விதைக்கு விடுவதில்லை, எல்லா முருங்கைக்காயும் விதைக்கு விடுவதில்லை, எல்லா கத்தரிக்காய் தக்காளியும் என் பரம்பரை விதைக்கு விடுவதில்லை. அதில் எது சிறந்ததோ அதை தான் விதைக்கு விடுவோம். அப்படி சிறந்த வீரியமிக்க விதைகளை இந்த நிலத்திலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். என்னரும் தமிழ் மக்கள் யாரை நம்பி? என் சொந்தங்களை நம்பி நம்பிய மக்களை கைவிட்டது தமிழன் பரம்பரைக்கில்லை. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மதிப்புமிக்க வாக்கை வேளாண்குடி மகன் விவசாயி சின்னத்திலே தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளையதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் தவறுகள் திருத்தப்படும். என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருங்கள். நாளைய அரசு நமது அரசு. உங்களுடைய துயரம் துடைத்தெறியப்படும். இது தமிழ் மீது, என் தாயின் மீது, என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். போர் ஆயிரம் கண்ட மாவீரன் முருகன் என்ற பெயரை சூட்டுகிறேன்.